ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உழுந்து ஏன்றி நின்று கர்த்தர் இவ்வளவு நல்லவரா இருக்கிறார். 15வது நாளுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். வெறும் அவர் கிருபை மாத்திரமே நம்மளை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாள் உபவாசத்திற்காக கூட தேவனை நோக்கி உங்களுடைய சமூகத்தை, அவரோட சமூகத்தை நோக்கி இந்த வேளை நம்ம ஒரு விசையாய் பார்ப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம மத்தியில இருக்கிறார், நம்ம மத்தியில வாசம் பண்ணுகிறார். நம்மளுக்கு போதுமான கர்த்தரா இருக்கிறார், பெரியவரா இருக்கிறார், நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போன வேலையில நம்மளுக்கு சத்துவத்தை கொடுத்து கர்த்தர் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. நன்றி. நம்ம ஜெபங்களை கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக கூட நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் உபவாசத்தை, இந்த 15வது நாள் உபவாசத்தை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீங்க பிரசன்னமா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு பிரசனம் இங்க வியாபித்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. என் தேவன் போதுமானவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல கூட நீங்க எங்களுக்கு இரக்கம் செய்ய போகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை திருப்தியாய் அனுப்ப போகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற கர்த்தர் இதோ எங்க மத்தியில வாசம் பண்ணுவதற்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை ஒரு பாதப்படியில சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால ஜெபிக்கிறோம். ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சந்தோஷமா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். தொடர்ந்து நம்மளை உபவாசிக்க கிருபை பாராட்டுகிறார். நம்ம தேவைகள் யாவையும் சந்திக்கிறார், நம்ம நினைவுகளை அறிந்திருக்கிறார், நம்ம ஜெபங்களை கேட்கிறார், கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட விசுவாசிங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளை திருப்தியாக்கி பலப்படுத்துகிற தேவனை நம்ம இன்றைக்கு ஆராதிக்க போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நம்மளை திருப்தி ஆக்குகிறவர். ஹல்லேலூயா. ஏசாயா 58:11 விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்கள்ல உன் ஆத்மாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று இந்த கால வேளை உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகளே. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க. இந்த நாளில எந்த வறட்சியான சூழ்நிலை கடந்து போனாலும் சரி, எந்த கடினமான சூழ்நிலை கடந்து போனாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு உன்னை பார்த்து, நான் உன்னை நித்தமும் நடத்துவேன், நான் உன்னை நித்தமும் நடத்துவேன். ஹல்லேலூயா. எத்தனை மகா பெரிய வறட்சியான காலங்கள்ல உன் வாழ்க்கையில நீ கடந்து போனாலும் சரி, ஹல்லேலூயா, உன் ஆத்துமாவை நான் திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். எதுல திருப்தி இல்லாம இந்த கால வேளையில இங்க வந்திருக்கிறீங்களோ, இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, ஹல்லேலூயா, ஒரு திருப்தி இல்லாத இருக்கலாம் உங்க இருதயத்துல, கர்த்தர் உங்களுக்கு உன் ஆத்துமாவை நான் திருப்திப்படுத்துவேன் என்று சொல்லுவார். ஆனால் கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. என்னங்க உங்களுக்கு பணம் இல்லையா? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில செழிப்பு இல்லையா? ஹல்லேலூயா. ஆரோக்கியம் இல்லையா? சில காரியம் இல்லைன்னு இருக்கீங்களா? சில காரியம் நடக்கலன்னு வேதனைப்படுறீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எது இல்லையோ கர்த்தர் உனக்கு அதை கொடுத்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அது அவர் அற்புதர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நீ எது இல்லை என்று உன் வேதனைப்படுகிறது உன் இருதயத்துல, அதுல உன்னை திருப்தி ஆக்குவேன் மகனே, அதுல உன்னை திருப்தி ஆக்குவேன் மகளே என்று சொல்லுகிறார். நீ விசுவாசி. இந்த காலவெல்ல நீ விசுவாசிக்கும் பொழுது உனக்கு அது கூடும். ஏனென்றால் அவர் உன் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவரா இருக்கிறார், உன்னை அவர் அறிந்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுகிறேன், பணமே இல்லை, என் கையில ஒண்ணும் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. நீ மீதம் எடுத்து பிறருக்கு கொடுக்கிற அளவுக்கு உன்னை ஆசீர்வதிப்பார். நீ மீதம் எடுத்து பிறர் கொடுக்க உன்னை ஆசீர்வதிப்பார். இது சாதாரணமான நான் சொல்லலைங்க. இந்த காலவெல்ல கர்த்தர் எங்களை அப்படி நடத்தினார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் எழுந்து தோற்று போய் எங்கள் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாத நாங்க கடந்து போனோம். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் இந்த மாதிரி பல வாக்கு தத்தங்களை கொடுத்தார். இந்த வாக்கு தத்தங்கள்ல அவர் உண்மை உள்ளவராய் இருந்து எங்களை நடத்தி வருகிறார். இன்னைக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கு நீங்க விசுவாசி. என் மகா பெரிய வறட்சியான காலங்களை கர்த்தர் நீர் மாற்ற போகிறீர். ஆண்டவரே, நீர் மாற்ற போகிறீர். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருக்கு அதிசயங்களை செய்ய ரொம்ப லேசான காரியங்க. வெறும் 2 மீன், ஹல்லேலூயா, 5 அப்பத்தை 5000 பேருக்கு மேல போஷித்தாராம். கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தவர். ஹல்லேலூயா. கடல்ல இருந்து, சமுத்திரத்துல இருந்து, ஹல்லேலூயா, காடைகளை வரவழைத்தாராம். ஹல்லேலூயா. அப்படியாய் கூட எத்தனையோ வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின கர்த்தர் உன் மத்தியில வாசம் பண்ணுகிறார். எஸ், எதெல்லாம் சாத்தியம் இல்லையோ அதை அசாத்தியமாய் செய்கிற கர்த்தர் நம்ம தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உன் தேவைகள் என்ன?
நீ எதுல திருப்தி இல்லாம இருக்கிற? உன்னை நான் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல உன்னை வாழ வைப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எதுல குறைப்பட்டு வந்திருக்கிற, எதுல இல்லைன்னு வந்திருக்கிற, எதுக்காக ஏங்கி வந்திருக்கிற, எது உனக்கு நடக்கணும்னு வந்திருக்கிற, இன்றைக்கு அவர் உன் ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். இந்த காலவெல்ல உன் ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். திருப்தி அடைய போகிற கரங்களை தட்டி அல்லேலூயா. நீ திருப்தி அடைய போகிற உன் தேவன், நீ நம்புகிற தேவன் உன்னை திருப்தியாக்கி ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு நிறைவு, எதுல குறைவு இருக்கு அதெல்லாவற்றிலும் நிறைவாய் கர்த்தர் உன்னை நடத்தி செல்வார். இனி உன் கரங்கள் ஒன்றுமில்லாத கரங்களாய் இருக்க போவதில்லை. உன் வாழ்க்கை ஒன்றுமில்லாத வாழ்க்கையாய் இருக்க போவதில்லை. எல்லாவற்றையும் தேவன் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து வழி நடத்த போகிறார். அல்லேலூயா. எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிற தேவனை, அவர் நாமங்களை, அவர் செய்த அதிசயங்களை விவரித்து இந்த கால வேளை நன்றி செலுத்தி பாடுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு சொல்லிட்டார்ல, உன் ஆத்மாவை திருப்தி ஆக்குவேனே. உன் ஆத்மால, உன் இருதயத்துல நீ என்ன கலங்கி கொண்டு இருக்கிற, என்ன ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க பிரியமானவர்களே? எதற்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? இது நடக்கலையே ஆண்டவரே, இது நடக்கலையே, இது இல்லையே என்று சொல்லி அல்லேலூயா. இன்றைக்கு அந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை உங்களுக்கு கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் செய்கிறார். நீ பெற்றுக்கொள். ரபா கபா ஓ ரிஹா தலா ஷதலபா கபா. ஓ, அவர் வல்லமை கடந்து வருகிறது பிரியமானவர்களே. அவர் வல்லமை கடந்து வருகிறது. அவர் வல்லமை இன்றைக்கு நம்மளோட இருந்து கிரியை செய்கிறது. அவர் வல்லமை குன்றி போகவில்லை. அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். சர்வ வல்லமுடையவராக இருக்கிறார். இன்றைக்கு என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி விசுவாசம் உள்ளவர்களாய் சந்தோஷமாய் ஆர்ப்பரித்த அந்த இஸ்ரவேல் இப்படி ஆண்டவர் ஒன்று செய்வார் என்று சொல்லும் பொழுது, அது கண்கள் காணும் பொழுது, சில வேளை அது காணாத பொழுதும் அவரை ஆர்ப்பரித்து நன்றி செலுத்தி பாடினார்களாம். இன்றைக்கு நம்ம அப்படிதான் பாட போகிற இந்த காலவெல்ல என்னோட சேர்ந்து திருப்தியாக்கி நடத்திடுவார். உன் தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு உன்னை கொடுக்க வைப்பார் என்ற பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. எஸ் ஹல்லேலூயா. ஜீசஸ் ஆமென். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். Glory Lord. Volume brother. Jesus ஆமென். நல்ல கரங்களை தட்டுவோமே. திருப்தியாக்கி நடத்திடுவார், உன் தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நல்ல சந்தோஷமா பாடுங்க. திருப்தியாக்கி நடத்திடுவார், உன் தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், உன்னை பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், நம் கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்கள்
வைப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி thank you Jesus. நன்றி ஆண்டவரே. எஸ் லார்ட், இன்னைக்கு ஆண்டவரே வந்த யாவருக்கும் இதை கேட்கிற யாவருடைய ஆத்மாவை நீ திருப்தியாக்குகிறீர் ஆண்டவரே. இந்த உபவாச நாட்கள்ல எதற்காக பாரத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, அந்த ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, அந்த ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. ஓ ராபாதா ஓ லமா சந்தராகபா ஓ ரிகபலா பஷதல பதிபிகபபா ஓ லமலோஷியா ஓ ரிகமலா மமா மமா ஓ மலஷதல பதரபா ஓ ரிரிஹா ஓ கபலா ஷதல பதிகாதல பரிகபபா. ஓ thank you Jesus. நன்றி ஆண்டவரே. எஸ் லார்ட். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு வறட்சி காணப்படுகிறதோ இதோ நீர் பாய்ச்ச போகிறீர் ஆண்டவரே. நீர் பாய்ச்ச போகிறீர், நீர் பாய்ச்ச போகிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. எஸ் லார்ட். ஆண்டவர் பெரிய மகிமையான காரியங்களை இந்த நாள்ல உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார், உங்கள் குடும்பங்களை செய்ய போகிறார், உங்கள் பிள்ளைகள் நடுவில் செய்ய போகிறார். ஓ ராதாலா மஷதலா கபா ஓ ரிகபலா மதலா மஷதலா ஓ ரிகபலா. சூழ்நிலையே வேறாக இருந்தாலும் நீ விசுவாசி, சூழ்நிலையே வேறாக இருந்தாலும் நீ விசுவாசி. விசுவாசிக்கிற எவனுக்கும் அது கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவனுக்கு அது கூடும் என்று சொல்லி. இன்னைக்கு நீ விசுவாசி மகனே, இன்னைக்கு நீ விசுவாசி மகளே, உனக்கு அது கூடுகிறது, உனக்கு அது கூடுகிறது. கர்த்தர் செய்கிறார். Yes, he is honoring your faith right now, right now, right now in Jesus name Lord. Hallelujah. Kadala bashadala madara baba oh baba badala mamashia oh malashia siantarakaba. Thank you Jesus. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. அந்த மகிமையின் பிரசன்னத்திற்காக நன்றி, மகிமையின் பிரசன்னத்திற்காக நன்றி. தொடர்ந்து நடத்தும், தொடர்ந்து எங்களோட இடைப்படும், எங்களோட பேசுவீராக. இந்த பாத்திரத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையினால நிரப்பி வருகிறேன். அல்லது சத்தியத்தை கேட்கிற நாங்கள் அதன்படி நடக்க கீழ்ப்படிந்து எங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த உபவாச நாட்கள்ல எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ பிரசன்னம் எங்களை நடத்துவதற்காக நன்றி, நன்றி. இந்த ஆராதனை பாதப்படியில சமர்ப்பிக்கிறோம். கர்த்தரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தால ஜெபித்து நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அமருங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை சந்திப்பது இந்த 15வது நாள் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். God is good all the time. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை தொடர்ச்சியாக நேரம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை பார்க்கும்போது ஆஃபீஸ் போனாலும் நீங்கள் உட்கார்ந்து கவனித்து உபவாசத்தை முடிக்கிறத, நீங்கள் பேசுகிறதுல, விசாரிக்கிறதுல, ஒவ்வொரு காரியத்தில் பாஸ்டர் ஸ்லோவாக இருக்குது, இதெல்லாம் ஒரு காரியம் சொல்லும்போது நீங்கள் நிச்சயமாக கவனிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ச்சியாக இருங்க. இன்னும் 6 நாட்களில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த எரேமியா 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் தான் மையமாக நம் வாகனத்தை அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று சொன்ன வார்த்தையை கொண்டு ஒரு குயவனை குறித்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 15வது நாளிலும் கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் ஆரம்பத்தில் பார்த்தோம். எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. எல்லாவித சந்தோஷத்தினாலும் இதுல 21 நாட்களும் சந்தோஷம் வருவதற்காக தக்க வழிகளை கர்த்தர் இந்த உபவாச நாள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கார். ஹல்லேலூயா. அநேக ஃபர்ஸ்ட் முறை உருவாக்கினார். ஒரு மண்ணா இருக்கும் பொழுது அதுக்கு இருக்காது, ஆனா ஒரு பொருளா வந்துட்டோன்னே அதுக்கு ஒரு சந்தோஷம். அப்பா நான் மண்ணா இருந்தேன், இப்போ ஒரு அழகா ஒரு பொருளாக்கிட்டேன், அது ஒரு சந்தோஷம். ரெண்டாவது, உள்ள வந்து ரொம்ப அழுக்கா இருக்கு, உடனே அதை சுத்தி கரிக்கிறார், உடனே அதை பாத்திரத்துக்கு ஒரு சந்தோஷம். மூணாவது, ஐயோ ஒண்ணுமே இல்லை தம்மையா இருக்கு, ஒரு ஞானத்தை கொடுக்கிறார், அது அழகு மறுரூபப்படுத்துகிறார், விசுவாசத்தை நிரப்புகிறார், சமாதானத்தை நிரப்புகிறார், சந்தோஷத்தை நிரப்புகிறார், மகிமையினால நிரப்புகிறார், பலத்தை கொடுக்கின்றார், நடத்தி கொண்டு இருக்கிறார், மறுபடியும் விருப்பத்தை ஊற்றுகிற தேவனா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நற்குணத்தையும் கொடுத்தார், உற்சாகத்தினால கொடுத்தார். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நேற்று பார்க்கும்போது நிரப்பினார் என்று பார்த்தோம். இன்றைக்கு திருப்தியாக உங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லா சந்தோஷமும் அவர் வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு மையமாக எடுத்துக்கொண்ட வார்த்தையானது உங்களை திருப்திப்படுத்துகிற தேவன் எப்படி திருப்திப்படுத்துவார், நம்ம எப்படி திருப்தி ஆக முடியும், ஒரு இன்கிரிடியன்ஸ் கர்த்தர் கொடுப்பாரு, அதை பிக் பண்ணிக்கும் பொழுது மகிமையான காரியத்தை உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த 21 நாட்கள் கர்த்தர் உங்களை அபிஷேகித்து இந்த கோயவன் உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வைக்க செய்ய போகிறார்.
இந்த விசேஷமாக இந்த 15வது நாள்ல நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமா கேட்கிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 107:8-9 சொல்லுகிறது, தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி, எவ்விதமாக கர்த்தர் திருப்தியாக்கி, பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. ஒரு திருப்தி படுத்த வேண்டுமானால் நீ பசியோடு இருக்கும்போது தான் திருப்தி படுத்த முடியும். பசி இல்லாதவனுக்கு ருசி தெரியாது, ருசி தெரிந்தவனுக்கு பசி தெரியும். ஹல்லேலூயா. பசி இல்லாதவனுக்கு ருசி தெரியாது, ஆனா ருசிக்கிறவனுக்கு பசி தெரியும், நன்றாக சாப்பிடுவான். அப்போது தேவன் திருப்தி. நல்லா புரிஞ்சுக்கங்களேன், ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்கு, ஒரு பிள்ளை சாப்பிட ஏதோ கொடுத்தாலும் சாப்பிடும். ஆனா ஒரு பிள்ளை நல்ல திருப்தியா நான்வெஜ் சாப்பிடா, அம்மா வந்து பிள்ளை சாப்பிடலன்னு சொல்லிட்டு அந்த பெரிய பிள்ளை விட்டுற மாட்டாங்க. அந்த பிள்ளை சின்ன பிள்ளை என்ன அதுக்கு திருப்தி படுத்துவாங்க. ஆனா பெரிய பிள்ளைக்கு அவன் ஆசைப்படத்தெல்லாம் செய்து கொடுப்பான். ஏன்னா இதுதான் தாய் பாசம். இந்த தாயே மறந்தாலும் மறக்காத தேவன் சொல்றார், நான் உன்னை திருப்தி ஆக்குவேன். ஆத்மா நன்மையால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. எப்படி உங்களுக்கு திருப்தி ஆக்குறனா, அதிசயத்தை செய்யக்கூடிய வல்லமையா இருக்கார். அவருக்கு தெரியும் யாருக்கு எதை செய்யணும், எப்படி செய்யணும். நேரத்தை ஒரு சின்ன ஒரு காரியம் பார்க்கும்போது ஒரு ஹோட்டல்ல காஃபி சாப்பிட்டு கொண்டிருந்தேன். காஃபி சாப்பிடும் போது பையனை ஒரு 3 மணிக்கு அப்பா ஸ்கூல்ல இருந்து இட்டுன்னு போறாரு. அங்க வந்து பார்க்க பெரிய ஹோட்டல், அந்த இடத்துல விதவிதமா இருக்கு எல்லாம். இந்த பக்கம் ஸ்வீட்ஸ், இந்த பக்கம் போண்டா, பஜ்ஜி எல்லாம் இருக்கு, சாக்லேட்ஸ் இருக்கு, மசாலா பால்கள் எல்லாம் இருக்கு. பையனை ஸ்கூல் இட்டுன்னு ஆனா அந்த குட்டி பையன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறான். ஆனா அப்பா வந்து எல்லாத்தையும் வாங்கினுக்கிறார். இவன் அவங்க அப்பா மீறி கேட்கறான், இல்ல எனக்கு இதுதான் வேணும், இதுதான். அவங்க அப்பா உண்மையா சொல்றேன், ஐயோ தான் பிள்ளையாச்சே அப்படின்னு அந்த கருசனே இல்லை. நான் நினைச்சேன், என்னடா இந்த அப்பா வாங்கி கொடுக்க மாட்டேன். நான் யோசிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்பொழுது அவன் கேட்கறது அவனுக்கு சரீரத்துக்கு செட் ஆகாது, அவன் உடம்புக்கு சரியில்லாதது. அப்போ கேட்கும்போது அவருக்கு அப்பா உண்மை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாச்சு. பையன் பாட்டுன்னு அழுகுறான். இவர் பாட்டுன்னு பேக்கை வாங்கினாரு, ஸ்கூட்டரை வச்சாரு, ஸ்டார்ட் பண்ண பக்கத்தில், ஏன்பா வாங்கிக்கூட, டாக்டர் சொல்லியிருக்காரு அது சாப்பிடக்கூடாதுன்னு, அது அவனுக்கு தெரியாது, அதனால இதை திருப்தி வாங்கிட்டு போறேன்னு சொன்ன. அப்பதான் யோசிச்சேன், என் கர்த்தர் நம்ம அழுது புரண்டாலும் நமக்கு எதாச்சும் அதான் திருப்தி ஆக்குவார். அது நல்லது தான் இருக்கும், கெட்டது இருக்காது. ஹல்லேலூயா. நான் யோசிச்சேன், அப்போ நான் கூட நிறைய கேட்டிருக்கேன். அப்போ கூட நீ டிலே ஆகுது ஆண்டு நினைச்சேன், ஓ நானும் இப்படிதான் எனக்கு திருப்தி இல்லாம கேட்டுட்டு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் மாத்திக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா நம்ம மாற்றும் பொழுது அவர் மனம் இறங்கிச்சு, நமக்காக இவன் இறங்கும் பொழுது இவனுக்காக சூழ்நிலை மாத்தலான்னு. ஹல்லேலூயா. சமுத்திரத்தை யாரையும் பிளக்க முடியாதுங்க, நம்ம தேவன் பிளந்து காட்டுற தேவன். அவர் சூழ்நிலை மாற்ற அவர் தான் சொல்றாரு, நன்மையினால் திருப்பி ஆக்குவாராம். அதுல ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்லுது, சங்கீதம் 107:8 துவக்கத்தின் வார்த்தை, தவனமுள்ள என்பதற்கு வாஞ்சை அல்லது விருப்பம் என்று சொல்லலாம். நம்முடைய விருப்பங்களை திருப்தியாக்குற தேவன். அவர் பசி உள்ள ஆத்மாக்கு நன்மையினால நிரப்புகிறார். நம்முடைய தேவன் திருப்தியாக்குற தேவனா இருக்கிறார். மனுஷனோட சுபாவம் அவர்களை திருப்தியே படுத்த முடியாது. உண்மைதானே? என்னதான் கொடுத்தாலும் திருப்தி படுத்தவும் முடியாது. ஆனா ஆண்டவரால மட்டும்தான் திருப்தி படுத்த முடியும். நீங்க பிள்ளைங்களா இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், கணவன் உழுந்து செய்தாலும் சரி, மனைவி உழுந்து சரி, எனக்கிட ஒரு ஸ்நாக்ல நீ என்ன செய்துட்ட அப்புறமேல பேசுவாங்க. உண்மைதானே? லவ் பேர்ட்ஸ் கொஞ்சிக்கோங்க, டட்டுன்னு கொத்தும் சில நேரத்தில். அது மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், அப்பா கஷ்டப்பட்டு வந்து துணிமணி எடுத்து கொடுப்பார், நீ என்ன எடுத்து கொடுத்த. இது மனுஷனை திருப்திப்படுத்த. ஆனா நான் ஒன்று சொல்லுவேன், எவன் ஒருத்தர் திருப்தியா இருக்கிறானா ஆண்டவரால மட்டும் திருப்திப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஆனா இந்த உபவாச நாள்ல உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திருப்திப்படுத்துவேன். அன்பான தேவனே, ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் ஆண்டவர் எதை செய்தாலும் அதை முதல் திருப்தி அடைய வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் சொல்றார், அவர்கிட்ட கேள்வி கேட்பீங்க. உபவாசம் சொல்ற, நீ கேள்வி கேட்காத, அவர் கரெக்டா எல்லாம் தெரியும். உனக்கு ஏதோ ஒரு 3 வருஷம் டிகிரி முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட போய் நம்பி போய் உன் சரீரத்தையே கொடுக்கும் பொழுது அவன் எழுத கொடுக்கிற டேப்லெட்டை நம்புறன்னா அதை காட்டில் அவனை படைத்தவர் அதுக்காக பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்பு. ஏன்னா ஒரு சம்பவத்தை நம்பாத ஜனங்களுக்கு திருப்தியே இருக்காது. உங்களுக்கு தெரிந்த வசனம் இப்போ கூட சொல்றேன். இப்போ நான் உங்களை கேட்கிறேன், ஆண்டவர் உங்களை நடத்தினார், ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனா சம்டைம்ஸ் இதே நாவு திருப்தி படுத்தாத மாதிரி ஜபத்துல பேசிடும். இது சுபாவம். உண்மைதானே? ஆண்டு நல்லா நடத்துறோம், ஆமேன்ட்டீங்க. 2 நாள் கழிச்சு அழுவும் பொழுது, போங்க ஆண்டவர், என்ன ஆண்டவர் இதை மட்டும் எனக்கு செய்ய மாட்டீங்க.
நான் சொன்னேன், அதை ஏன் திருப்திப்படுத்துவார். ஹல்லேலூயா. யாத்திராக 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோமானால், நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே, இங்க ஒரு பெரிய குரூப் இருக்குது. இது ஒரு பெரிய குரூப், திருப்தி இல்லாத குரூப். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே, எங்க உட்கார்ந்திருக்காங்க? இறைச்சி பாத்திரங்கள் அத அண்டையிலே. எங்க உட்கார்ந்திருக்காங்க? எகிப்துல எது பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்க? பாத்திரம், தீனி பண்டாரம் பாத்திரத்துல பக்கத்துல. அது சொல்றாங்க, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டோம். எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவில்லை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். இவர்கள் சொல்லுகிற, நாங்கள் எகிப்தில் திருப்தியா சாப்பிட்டோம் ஆனால் அவங்களுக்கு தெரியல, அடிமை தனத்தில் இருக்கிறாங்க. சாப்பாடை போட்டு வேலை திருப்தியா வாங்குறாங்க, வேலை சாப்பிட்றதுக்காக வேலை அதிகமாக வாங்குறாங்க. அந்த அளவுக்கு இருக்கிற அடிமை தனத்துல இருந்து இயேசு வெளியே கொண்டு வர்றாரு. ஆனா வர ஜனங்களுக்கு ஆண்டு அடிமை வெளியே கொண்டு வரது தெரியல, தெய்சாங்களா தெரியுது. அல்லேலூயா. பாத்திர தெய்சமா தெரியுது, இறைச்சியா தெரியுது. கொஞ்சம் கூட யோசிக்கலாம், நம்ம அடிமை தனத்துல இருக்கிறோமே, ஆண்டு வெளியே கொண்டு வந்தாரு, இதை செய்ய மாட்டாரான்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் இல்லை. அவங்க எண்ணம் எங்க இருக்கு? ஐயோ அங்கதான் திருப்தி. நான் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், ஆண்டு ஒண்ணு புற ஜாதிலிருந்து பிரித்து எடுத்திருப்பாரானால், சில காரியத்துல உன்னை பிரித்து எடுத்திருப்பாரானால், சில காரியத்துல உனக்கு தேவையான எடுத்திருப்பாரானால், சில காரியத்தை உனக்கு புதிய வாசல் திறப்பாரானால், திருப்தியாக நினை, நீ பாத்திரத்தை நினைக்காத. ஏன்னா இதுல தான் உன்னை திருப்திப்படுத்த போறார், இதுல தான் உன் பாத்திரத்தை நிரம்ப போறார், இதுல தான் உன்னை புதுப்பிக்க போறார், இதுதான் உன்னை திருப்தியாக செய்ய போகிறார். இதனால இந்த ஜனங்கள் திருப்தியே ஆகவில்லை. அன்பான தேவ கர்த்தர் இவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், ஆனா இவர்களுக்கு மன ரீதியாக திருப்தி ஆகவில்லை. ஒரு ஜீவனுள்ள வார்த்தை காண்பிக்கிறேன். மீகா 6:14 சொல்லுகிறது, நீ புசித்தும் திருப்தி அடையாது இருப்பாய், புசித்தும் திருப்தி அடையாது இருப்பாய், உனக்குள்ளே சோர்வு உண்டாகும். ஆண்டவர் செய்ததை எதை செய்த நன்மை செய், ஆமென் சொல். நல்ல சந்தோஷமா இல்லைன்னா நீ அந்த சந்தோஷப்பட்டாதான் மற்ற காரியமும் உன்னோட உறுப்புகளும் சந்தோஷப்படும். நீ எதுவுமே செய்யலன்னு சொன்னா கூட இருக்கிறதெல்லாம் கூட போய் சொல்லணும். நான் நிறைய பார்த்துருக்கேன், திருமண நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துருக்கேன், உங்களை புதுசு திருமண நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துருக்கேன். போகும்போது எனக்கு எதிரோட தான் உட்காந்து சாப்பிடுவாங்க, மூக்கு பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. நானும் பார்த்துருக்கேன், நானும் சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு வந்து வெளியே, பிரதர் எப்படி பிரதர் நல்லா சார், பரவாயில்ல பிரதர், ஏதோ ஓகே. ஆனால் உண்மையாக பார்த்தா கும்பமேளா மாதிரி இருக்கும். ஃபுல்லாக சாப்பிட்ருப்பார், திருப்தியாக சாப்பிட்டு வயிற்ற தடுவார், ஐஸ்லாம் சாப்பிட்டு திருப்தியாக. நான் ஒரு வார்த்தை கேட்பேன், எப்படி பிரதர் சாப்பாடு நல்லா இருந்துச்சா, ஓகே. சும்மா கேட்பேன், எப்படி நல்லா இருக்கேன். இல்லை பிரதர் அந்த அளவுக்கு இல்லை. அப்போ சாப்பிட்டதெல்லாம் அவர் வயிறு ஃபுல்லாச்சு, மன ரீதியாக சிந்த ரீதியாக திருப்தி ஆகல. அப்ப அவர் பாத்திரம் வேற எங்கேயோ இருக்கு. நம்ம கூட நல்ல ஆண்டு திருப்தி படுத்துறாரு, ஆனா அதை பண்ணி நல்லா இருக்குமே, இதை பண்ண. நான் நினைச்சேன், இதுக்கு முதல் நன்றி சொல்லு, வேற செய்வார். அப்பா அவ்வளவு தொழில்நுட்ப பாதுகாப்பா கொண்டு வந்தவர், இத்தனை வயதிற்கு ஒன்று நடத்தினாரு. ஒண்ணுமே கிழிஞ்சு பேண்ட் ஷர்ட்டை போட்டு இருந்த நம்ம அழகு நடத்தினவருக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும். யாருக்கு? எனக்கும் ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கா இல்லையா? ஒரு காலத்துல இருந்த இப்போ உங்க அதே மாதிரி வச்சிருக்காரா? வைக்கலன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இது வரைக்கும் நடத்தி திருப்திப்படுத்த கண்டிப்பா திருப்திப்படுத்துவார். ஒரு எண்ணங்க அப்படி வயிறு திருப்தியானது விட்டது, ஆனா சிந்தனை திருப்தி ஆகல. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதெல்லாம் விடுமாகல, நான் இன்னைக்கு என்ன தேடி வந்துட்டேன்ல, இந்த 15வது நாள்ல உன்னை பாத்திரத்தை உருவாக்கிட்டேன், இன்னைக்கு நான் உன்னை திருப்திப்படுத்த போகிறேன். சங்கீதம் 90:14 சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம், ஒரு நாள் இல்ல வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். பணம் திருப்தியாக்காது, Dress திருப்தி ஆக்காது, ஆனா அவர் கிருபை திருப்தி ஆக்கும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, காலையில வாசிமா, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தி ஆக்கும். அந்த கிருபையாக திருப்தி வந்தாலே எல்லாமே வந்துருச்சு. இன்ஜின் ட்ரெயின் வேணுமா, இல்ல இன்ஜின் பெட்டி வேணுமா? இன்ஜின் ட்ரெயின் வேணும்னா காலையில அது பெற்றுக்கிட்டீங்கன்னா பின்னாடி எல்லாம் பெட்டியும் வந்துடும். ஆனா நம்ம என்ன பண்ணோம், ஜபத்துக்கு போகும்போது டென்ஷன். அல்லேலூயா. ஜபத்துக்கு போகும்போது டென்ஷன், ஜபத்துல டென்ஷன், ஆண்டுட்டு பேசுறதுல டென்ஷன். இதெல்லாம் உதறி தள்ளிட்டு தேவ சமூகத்தை சிம்பிளா போயிட்டு அவருக்கு எல்லாமே அறிந்திருக்கிறார். நீ சொல்லி தான் தெரியணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. ஒருத்தர் மனப்பாடமா சொல்லுவாங்க, கட 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 முடிச்சுட்டு வந்துருவாங்க.
தேவ சமூகத்தில் போயிட்டு நைட் நல்லா தூங்குனீங்களா, காலை எழுந்துச்சிங்களா, நன்றி செலுத்துங்க. டென்ஷன் இல்லாமல் இருங்க. அவர் டென்ஷன் படுத்துற தேவன் அல்ல. அங்கே எங்கே டென்ஷன் படுத்தினாரா அழகாக கொண்டு வந்தார். வர வழியிலெல்லாம் உங்களுக்கு என்ன கொடுத்தாரு? எங்கே குறை வச்சாருங்களா? அப்போ கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். அப்படிதான் சொல்லுது. ட்ரெஸ்ஸும் கீழே, செருப்பும் தேயில. அப்போ இவ்வளோ செய்தும் திருப்தி எங்க இருக்குது? பாத்திரத்தில் இருக்குது. அன்பான தேவ பிள்ளைங்க சொல்றாரு, நீ பழைய பாத்திரத்தை பார்க்காதமா, அது சரியில்லை. பழைய பாத்திரம் பார்க்காத தம்பி, நான் அதை உடைச்சிட்டேன். இப்போ உடைச்சு மாவாக்கி ஒரு புதிய பாத்திரம் அமைக்கிறேன். 27வது அடுத்த வருஷம் 26வது ஆண்டுல அந்த பாத்திரத்துல நீ மகிமையான 2 காரியத்தை பார்ப்ப. ஆண்டு தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்களை உருவாக்கிட்ட பிறகு நவம்பர் டிசம்பருக்கு முன்பாக அடுத்த ஆண்டு என் கர்த்தர் புதிய பாத்திரம் வைப்பார். அடுத்த ஆண்டு உங்க மகனுக்கு திருமணம் நடக்கும். இது நிச்சயம். யாரும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் சொன்னதை செய்வார். எப்படி நடக்கும்? ஒருவேளை பாத்திரம் ஆண்டவரே, பாத்திரம் மட்டும்தான் இருக்குது ஆண்டவரே, உள்ள காலியா இருக்கு. உங்களோட வேலை ஜெப வேலை, ஊத்துறது அவர் வேலை. இன்னைக்கு நான் சொல்ற விசுவாசத்தோட கர்த்தர் பலிபீடத்திலிருந்து உன் பாத்திரத்தை புடிவாக கர்த்தர் நடத்துறார். தேவ பிள்ளைகள் இன்றிலிருந்து உங்க ஜெபத்தை சற்று மாற்ற வேண்டும். ஜெபிக்கும் பொழுது எல்லா போராட்டத்திலிருந்து காலையில எங்களை கிருபையினால நிரப்பித்து புதுப்பிங்கன்னு மட்டும் சொன்னா போதும். அந்த புதுப்பிப்பதற்கு ஏற்ற வழிவாசல கர்த்தர் திறந்து கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இங்க சுகர் பேஷண்ட்ல இருக்கிறீங்கன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். உங்களை பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னா எப்போ கொடுப்பீங்க? எப்போ கொடுப்பீங்க? இல்ல மதியானம் கொடுப்பீங்களா? காலையில கொடுத்தாதான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். மதியானம் கொடுத்தா நமக்கு ரிசல்ட் வரணுமா? காலையில போ. காலையில போய் டென்ஷனா போயிட்டு அவர்கிட்ட சொல்லாத. காலையில போயிட்டு நான் வந்துட்டேன், உங்க கிருபையை கொடுங்க, அவர் திருப்தி ஆக்குவார். நீங்க போயிட்டு வாய்ப்பாடே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. வசனம் சொல்லுது. இங்க பாத்தீங்களா, குழந்தை அழுதுது, ஆகார் அழுதாலே, ஆண்டவரே உனக்கு கண்ணு இல்லையா, என் குழந்தை சாகுறதுல இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசினாலா? இல்லையே. குழந்தையின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். உடனே அவர் பேர் வைக்கிறார், இஸ்ரவேல் தேவன் காண்கிற தேவன். உன்னை காண்கிறார். நீ வீட்டில் எப்படி காண்றார், இங்கே உன்னை பார்க்கிறார். அவர் தான் சார், நீ டோன்ட் வரி. நீங்க ஆண்டு சொல்றார், ஒரு வேளை இன்னைக்கு இங்கிலீஷ் ஆண்டவர் வந்துட்டார் நினைக்கிறேன். யூ டோன்ட் வரி, I will fulfill your needs. I will fulfill your needs. I will fulfill your heart's desire. உன் மன விருப்பத்தை திருப்தி ஆக்குவேன். உன்னை திருப்தி படுத்துதான் என்னோட வேலை. நான் உடனே ஒன்று சொல்றேன், எல்லா பேரண்ட்ஸ் அங்கே இருக்கிறீங்க, சில பார்க்குற பேரண்ட்ஸ் இருக்கீங்க. என்னைக்குன்னா உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்பொழுது வெறும் டிஃபன் பாக்ஸை கொடுத்துருக்கீங்களா? அடிச்சு சொல்லுங்க. பட்னி அமைச்சிருக்கீங்களா? இல்ல ஒரு சாம்பளை பிள்ளைங்க, இல்ல மம்மி எனக்கு காசு கொடுங்க செலவுக்கு, சமோசா வாங்கி சாப்பிடுங்க, ஏய் கிடையாதுன்னு சொல்லிருக்கீங்களா? அப்பாக்கு தெரியலனா கூட அம்மா ஏய் சைலண்டா வச்சுக்கோ சொல்லிருக்கீங்களா இல்லையா? அப்பாக்கு தெரியாத அம்மா செய்வாங்க, அம்மாக்கு தெரியாம அப்பா செய்வாங்க. ஏன்னா அவங்களே இவ்வளவு பாசம் வைக்கிற ஆண்டு சொல்றாரு, அவங்களே இவ்வளவு பாசம் வைக்கும் போது என்ன சாயில படைச்ச நானு உன்னை திருப்தி படுத்த மாட்டேனா? குழந்தை அழுதுச்சு, பஜ்ஜி வாங்கி கொடுக்காதது அப்பாக்கு தெரியும், ஏன் வாங்கி கொடுக்கலன்னு. உடம்பு நல்லா ஆனனும் சுட சுட பஜ்ஜி வாங்கி கொடுப்பேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், இந்த காலை 15வது நாள்ல சுட சுட புதிய காரியங்கள் நடக்கும். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்க, உங்களுக்கு வேதத்துல மத்திய 14 சம்பவத்தை காண்பிக்க விரும்புகிறேன். 5 காரியம் இல்லை பார்க்கலாம். மத்திய 14 வசனத்தை பார்க்கும் பொழுது, இயேசு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இங்க இயேசு யாரನ್ನ கூப்பிட்டாரா? கவனிங்க, இயேசு யாரನ್ನ கூப்பிட்டாரு? இவங்களா தேடி போறாங்க. அவர் யாரையும் வான் கூப்பிடல, அவரோட வேலைக்கு தான் போறாரு. ஆனா ஜனங்க தேடி போறாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு தேடி வந்த உங்களுக்கு, இனி காரியத்துக்காக தேடி போகிற காரியத்துக்கு நீ தேடுற தேவன், நீ ஆராதிக்கிற தேவன், நீ தினந்தோறும் புலம்பு கொண்டு காரியத்தை இருக்கிற தேவனா கேட்கிற தேவனா இருக்கபடி நீ எந்த காரியத்துக்காக தேவனோட சமூகத்துல நீ தேடி போய் கொண்டிருக்கிறியோ, எந்த காரியத்துக்காக தேவனை நம்பி ஜீவித்துக் கொண்டிருக்கிறோ, எந்த காரியத்தை தேவனே என்று வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த காரியத்தில் தேவன் தான் என் வாழ்க்கை என்று மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம், நான் ஒன்னு சொல்ல முடியும், இயேசு கூப்பிடாமல் ஜனங்களை
தேடி போனதுக்கு ஆசீர்வாதம் வந்தது. இரண்டாவது காரியத்தை பார்க்கும்போது மத்தேயு 14:14 சொல்லுகிறது, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தவர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். இரண்டாவது காரியம், இங்க என்ன சுகமாக்குன்னு யாரும் கேட்கல. வசனம் சொல்லுது யாரும் சுகமா கேட்கல. ஏன்னா கேட்காத முன்பாக செய்கிறவர் நம்முடைய தேவனோட பேர் மனதுருகிற தேவன். நீ வாராதிக்கு அதிகாலையோ தேவ சமூகத்தில் திருப்திப்பட கேட்கிற காரியத்துக்கு அவர் ரொம்ப ஒரு கல்லாணி இருதயம் படித்தவர் அல்ல, அவர் மனதுருகிற தேவன். அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது 15-16 வசனங்களை பார்க்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படியாக அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். தேவன் சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிற தேவன். You might be thinking there is no way, no situation, my life is question mark, என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி, என் படிப்பு ஒரு கேள்விக்குறி, என் வருமானம் ஒரு கேள்விக்குறி. ஏன்னா சுத்தில பார்க்கும்போது வனாந்தரமா இருக்கலாம், பட் மை காட் இருக்கிறதுலயே வழி உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பாதை இல்லாத இடத்துல பாதை காண்பிக்கிறார், ஒன்றுமில்லாத இடத்துல உருவாக்கி கொடுக்கிறார். அது வனாந்தரமாக இருந்தாலும் சரி, எதுவாக கர்த்தர் செய்வார். ஒருவேளை சிம்சன் அடிச்சு கொண்டிருக்கலாம், ஒண்ணுமே ஆகப்படல. என் தேவன் ஒரு கழுதையின் தாடை எலும்பு போதும் கொண்டு போடுவதற்கு. மை காட் கேன் டூ எனிதிங் வித் எனிதிங். உண்மையா சொல்ல போனா இந்த சாஸ்திரம் வச்சு அவரால் எதையும் செய்ய முடியும், இந்த கப்பை வச்சு அவரால் எதையும் செய்ய முடியும். பிகாஸ் he is a supernatural God. வனாந்தரத்தில் சொல்றாங்க, கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, லைஃப் உனக்கு இவ்வளவு தான், உன் லைஃப் போயிடுச்சுமா, உன் லைஃப் போயிடுச்சு. நான் சொல்லுவேன், என் கர்த்தர் நினைச்சார் புதிய லைஃபை கொடுப்பார். ஐயோ எனக்கு வேலை போயிடுச்சு, டோன்ட் வரி, புதிய வேலையை கொடுப்பார். ஐயோ எனக்கு இருந்து தொலைஞ்சு போச்சு, புதுசா கொடுப்பார். ஏனென்றால் நீ ஆராதிக்கிற தேவன் திருப்திப்படுத்துகிற தேவன். மூன்றாவது காரியத்தை பார்க்கும்போது நம்ம ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு தேடி வந்தவர்களை அவர் ஒருபோதும் வெறுமையாக அனுப்புகிற தேவன் அல்ல. இத்தனை ஆண்டுகள் நான் என்னால ஆணிதரமாக சொல்ல முடியும், தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்த நாள்ல இருந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக என் தகப்பன் சுமந்தார், என் தாய் சுமந்தார்கள். என் தாய் தகப்பன் மரித்த பிறகு நடு வீதியில் இருந்தேன். ஆனா நடு வீதியில் இருந்து அந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அறியாத போதும் என்ன நடத்தினார், தெரிந்த போது நடத்தினார், ஊழியக்காரன் வந்த போது நடத்துகிறார், சபை வைத்த போது கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். பிகாஸ் என்னை திருப்திப்படுத்துகிற தேவன் உண்மையுள்ள தேவன். நான் அவர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லுவேன், கொடுக்கலனாலும் ஸ்தோத்திரம் சொல்லுவேன், இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவேன். ஆனா அழுவேன். ஆனா எங்க அப்பா அழுறதை கேட்டு திருப்திப்படுத்திருக்காரு வரைக்கும். அல்லேலூயா. இது வரைக்கும் இல்லைன்னு சொன்னது கிடையாது. மத்தேயு 14:17-18 சொல்லுகிறது, அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இந்த நாள் ஒரே ஒரு காரியம், வந்தவங்க வெறுமையா வந்தாங்க. மனதுருகிற தேவனா இருக்கிறார், எதுவுமே கேட்கல. ஆனாலும் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், என் தேவன் கிட்ட தேடி வந்துட்டீங்கனாலே அவர் திருப்திப்படுத்துவார். இந்த 15வது நாள் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கீங்க, தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கீங்க. ஆபீஸ் போற சூழ்நிலை ஒருத்தர் வீடியோல பாக்குறீங்க, ஆன்லைன்ல பார்த்துட்டு ஃபாஸ்டிங் முடிக்கிறீங்க. நான் ஒன்று சொல்லுவேன், நீ உண்மையாக தேடிக்கொண்டிருக்கிற தேவன் உன்னை ஒருபோதும் கைவிடாது இருப்பார், உன்னை திருப்திப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய வேலை, நம்முடைய பணியானது காலைவெல்லே கர்த்தரை கேட்க வேண்டியது. நம்முடைய பாத்திரங்களை அவர் அறிந்திருக்கிறார். நாம் அவரை தேடும் பொழுது அவர் திருப்திப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். We should give all the problems to him. எத்தனை அப்பங்க? 5 அப்பம் 2 மீன். யார்கிட்ட கொடுத்தாங்க? இயேசு கிட்ட கொடுத்தார். என்னாச்சு அந்த ப்ராப்ளம்? சால்வ் ஆச்சா இல்லையா? ப்ராப்ளம் சால்வ்ல. உங்க ப்ராப்ளத்தை காலையில போயிட்டு, ஆண்டவரே நீங்க போய் அவருக்கு டீச்சர் ஆகாதீங்க. ஒருத்தருக்கு அவருக்கே ஹெட் மாஸ்டர் ஆயிடுவாங்க, அவருக்கே கரஸ்பாண்ட் ஆயிடுவாங்க, அவருக்கே பிரின்சிபல். நீங்க இது செய்யுங்க, இது பண்ணுங்க, அதை பண்ணுங்க. பஜ்ஜி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவரே வந்திருக்கோம்பா, கிருபையா தாங்க ஆண்டவரே. நீங்க சொல்லி பாருங்க, வந்தவங்க எதிர்பார்க்கல. ஒருத்தர் எதிர்பார்ப்பட இயேசுன்னு போவாங்க. இயேசு கூப்பிடாம போனாங்க,
அவங்க ஒருபோதும் மைண்ட்ல நினைச்சிருக்க மாட்டாங்க. லேட் ஆனாலும் பரவாயில்ல, இயேசு பார்த்துட்டு போலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா இவர் என்ன நினைக்கிறாரு, லேட்டா வந்தாலும் சும்மா போக கூடாது, திருப்திப்படுத்த அனுப்புறாரு. அவங்க எதிர்பார்ப்போட வரல, இவர் எதிர்பார்த்ததை கொடுத்து அனுப்புகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எதிர்பார்க்காம வந்திருக்கிற இந்த உபவாச நாள் ஆண்டு சொல்றாரு, இந்த 15வது நாள் நீ எதிர்பார்க்காத காரியத்தை நான் செய்வேன், நீ எதிர்பார்க்காத காரியத்தை நான் முடிச்சு கொடுப்பேன். ஏன்? நீ நம்பி வந்த இயேசு திருப்திப்படுத்த அனுப்புற தேவன். சீசர் சொல்றாங்க, என்கிட்ட ஒண்ணு இல்லைங்க, 5 அப்பம் தாங்க இருக்குது, 2 மீன் தாங்க இருக்குது, 5000 பேருக்கு. இப்ப நம்ம சென்னை பாஷை சொல்றதா, டேய் குறாத என்னது, இப்ப டேவிட் பிரதர் இருக்காரு, அவருக்கு நிறைய ப்ராப்ளம், பிரதர் என்கிட்ட கொடுங்க அந்த ப்ராப்ளத்தை, நான் பார்த்துக்கிறேன். எப்படி இருக்கும் உங்களுக்கு? மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். அவர் கேட்காம கேட்குறேன், இன்னைக்கு சொல்ற ப்ராப்ளத்தில் வந்திருக்கீங்களா, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கா, என்கிட்ட கொடு, என்கிட்ட கொடுத்த ப்ராப்ளத்தை நீ சொல்லி கொடுக்காத, ப்ராப்ளமும் கொடுத்துரு. ஆனா ஒருத்தர் ப்ராப்ளம் விவரிச்சு சொல்லுவாங்க. அல்லையா? அவர் கேட்டாரு, 5 மீன் இருக்கு, 2 அப்பம், அது என்னென்ன மீன் போடல, ஒன்று காணாங்கத்தியா இருக்கலாம், ஒன்று கெல்த்தியா இருக்கலாம், ஒன்று கிழ்ச்சியா இருக்கலாம், ஒன்று மத்தியா இருக்கலாம். மீனுக்கு மீன் தானே, ஒரே மீன் கொடுத்தாங்க, அப்பத்தை கொடுத்தாங்க. அதான் உங்க வேலை. உங்களுக்கு சொல்றது உங்களோட வேலை, கிருபை கேட்கறது உங்க வேலை. அவர் பார்த்துக்கினாரு, பார்த்தாரு, ஜெபம் பண்ணி கொடுத்தாரு. அடுத்த வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, அவர் ஜனங்களை புள்ளியின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு, உட்கார இடம் கூட உங்களுக்கு வலிக்காத அளவுக்கு உட்கார வைக்கிற தேவன். அல்லேலூயா. எவ்வளவு தேவன் அருமையான தேவன். உட்கார இடத்துக்கு கூட அழகா உங்களுக்கு நோவாத உட்காரணும் என் தேவன். இப்போ நீங்க பாக்குறீங்க, ஸ்கூல்ல விட்டு போறீங்க பிள்ளைங்களை, உட்கார்றது எப்படி உட்கார வைப்பீங்க? ஏய் அங்கே உட்காருவீங்களா? ஃபர்ஸ்ட் அப்படி இருந்தால் கூட சேர்ல உட்கார வச்ச கூட லேடிஸை பார்த்து, எங்க அம்மா பார்த்துருக்கேன், அவங்க முந்தான எடுத்து அந்த சேரை துரைச்சிட்டு உட்கார வைப்பாங்க. பார்த்துருக்கேன், எங்க அம்மா அப்படி சேர்ந்தாங்க. நீங்களும் அப்படி செய்வீங்களா? அப்போ செய்திருக்கீங்கன்னா, அப்பவே எங்க அப்பா புல்லு மேல அமர வச்சு லைனா கொடுத்து வசந்த வாசிக்கும் பொழுது, அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். உன்னோட வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா அவர்கிட்ட கொடுத்துடு, அவர் அற்புதம் செய்வார். ஒன்று, காலையில் எழுந்து கிருபையை புதிதாக்கணும். 2வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். போன மாதம் காரை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கப்ப பெட்ரோல் போடும்போது பெட்ரோல் பங்க்கில் போய் ஊருக்கு போகிற ஃபுல் டேங்க் பண்ண சொன்னேன். அவன் என்ன சொன்னான், கார் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னா. நான் சொன்னேன், எப்பா அது பாட்டு ஆன்ல நீ பெட்ரோல் போடு. சார் இது எங்கள் பாலிசி சார், கார் ஆஃப் பண்ணுங்க. நான் சொன்னேன், சார் இது என் காருப்பா, ஆஃப் பண்ணதுக்கு என் வேலை, நீ போடு. அது உங்கள் பாலிசி, எங்கள் பாலிசி ஆஃப் பண்ணி தான் ஆகணும். சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஆஃப் பண்ணி தான் ஆகணும், நான் தான் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. புரியுதா? வண்டி உண்டா இருக்கலாம், உயிர் அவருது. வண்டி உண்டா இருக்கலாம், உயிர் அவருது. வாழ்க்கையில பணத்தை நிறைய விஷயங்கள் பார்க்கறதுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டை போடலாம், உடம்பு செல்ல நல்ல டாக்டரை வைக்கலாம், உன் வீட்டை பாதுகாத்துக்கு நல்ல ஒரு ஜைஜாண்டிக் செக்யூரிட்டி வைக்கலாம். ஆனா மரணத்தை பிரிக்க முடியாத மரணம் அவர் கையில் இருக்குது. ஈச ஜீவனுள்ள தேவன். சில டைம்ல இருக்கணும். சங்கீதம் 36:8 சொல்லுகிறது, உமது ஆலயத்தில் உள்ள இந்த கிருபையும் திருப்தி எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? நான் வீட்டில் பெட்ரோல் போட முடியாது, பெட்ரோல் பங்குக்கு போனாதான் பெட்ரோல் போட முடியும். உண்மைதானே பிரதர்? இப்ப லூஸ்ல விட பெட்ரோல் தர மாட்டாங்க. அதனால காலையில வந்து ஜெபம் பண்ணிட்டோம், அவர் புதுசா திருப்தி படுத்த போறாரு. அந்த திருப்தி பண்றத எங்க போனா, காருக்கு பெட்ரோல் பங்கு போனா, நம்ம கார் வாகனம் எங்க போனா, வசனம் சொல்றது சங்கீதம் 36:8, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அன்பான தேவபிள்ளை, நம்முடைய பாத்திரம் ஆண்டு திருப்திப்படுத்த வேண்டுகிற தேவனா இருக்கிறபடியாக அது முழுமையாக நிரப்பப்படும் இடம் எங்கன்னு கேட்டா கர்த்தருடைய ஆலயம். ஆலயத்துக்கு கர்த்தருக்கு உண்மையாக உத்தமத்தோடு தேடி வரும்பொழுது அவர் சம்பூர்ணமும் திருப்தி அடையும்படி நம்முடைய தாகத்தை தீர்க்கிற தேவனா இருக்கிறார். ஏனென்றால் ஆலயத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கவனிக்கிற தேவனா இருக்கிறார். உன் வாழ்க்கை திருப்தியா இருக்கணுமோ, ஆலயத்துக்கு வா, கர்த்தரோட வார்த்தையை கேள், சத்தியத்தை கேள், திருப்திப்படுத்துவார். ஒருவேளை பெட்ரோல் பங்க்ல போயிட்டு இது என் வண்டி கடைசி வரைக்கும் ஆஃப் பண்ணலன்னா நான் ஊருக்கு போயிருக்க முடியும். ஏன்னா வண்டியில என்ன இல்லை, பெட்ரோல் இல்லை. இங்க வந்து நான் இப்படித்தான் சொன்னேன்னு நினைச்சுக்கீங்களேன்,
கிருபை இல்லைன்னா வண்டி ஓடாது. காலு வெள்ளம் கிருபைனால என்ன திருப்தி ஆக்கும். அந்த திருப்தி எல்லாத்தையும் திருப்திப்படுத்தும். நீ ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வர வேண்டும்? நீ ஆலயத்துக்கு வரும்போது பயத்தோட வர வேண்டும். ஆலயோட தேவனை வார்த்தை பயத்தோடு கேட்க வேண்டும். ஆலயத்தை பேசும்போது பயந்து பேச வேண்டும். ஏனென்றால் ஒருவேளை சபைக்கு வருவீரானால், சபையில வந்து ஏதோ ஜஸ்ட் ரிலாக்ஸா உட்கார்ந்து போகும் பொழுது உன் திருப்திப்படுத்தாதவர் உன் தாகத்தை தீர்க்காதவரா இருப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, கிருபையை பெற்றுக்கொள்வது பெரிதல்ல. அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு திருப்திப்படுத்துற தேவனிடத்துல ஆலயத்தில் வந்து நன்றி சொல்லி, ஆண்டவரே உம்மோட ஆலயத்துல சம்பூர்ணமும் கிருபையினால திருப்தியாயும் தாகத்தை தீர்க்கிற. நீங்க விசுவாசம் சொல்றேன், நீங்க தாகத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்கள் தாகத்தை தீர்ப்பார். உங்கள் திருப்திப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். சங்கீதக்காரர் சொன்னது போல அவர் திருப்திப்படுத்துகிற தேவன். காலையில போயிட்டு டென்ஷன் ஆண்டு ஜெபம் பண்ணாதீங்க, கூலா போங்க. ஏன்னா நிசப்தமான வேலை ஆண்டவர் கூக்கிறத எடுத்துறீங்களா, எந்த பிரச்சனை இல்லாம மைண்ட் ரிலாக்ஸா வந்துட்டு, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம். காலையில பசங்களை படிக்க வைப்பீங்க, எத்தனை மணிக்கு படிக்க வைப்பீங்க? 5 மணிக்கு. எதுக்கு? மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனா நம்ம ஜெபம் பண்ணும்போது மட்டும் நைட் அதை பேசிக்கிட்டே படுப்போம், காலையில திருப்பி பேசிக்கிட்டே எழுந்துப்போம். நான் சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் டிரான்ஸ்பரண்டா போயிட்டு, ஆண்டவரே காலையில் உங்களுடைய கிருபையினால திருப்தியாக்க சொல்லும் பொழுது உண்மையாக சொல்லுகிறேன், இன்றைக்கு இயேசு தேடி வந்த யாவரையும் உங்களை தேவைகளை சந்திக்கிற மனதுருகிற தேவன், சுகம் கொடுக்கிற தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன், உங்கள் சூழ்நிலை அறிந்த தேவன். உங்களுடைய சூழ்நிலை அவர் கையில கொடுக்கும் பொழுது அந்த சூழ்நிலை அவர் தானாக எடுத்துக்கொண்டு பிதாவின் சித்தத்தின்படி சூழ்நிலை மாற்றி கொடுத்து உங்களை திருப்தி அடைத்துகிற தேவன் தான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். தங்காபா ஷாகாபா ஹந்தா ரபாக்கா தீரிபி லிமாக்கா தேரா சிங்காமா கதூராபா. ஆண்டவரே அதிகாலையில் உம்மை தேடும் பொழுது உம்முடைய கிருபையினாலே திருப்திப்படுத்துகிற தேவனா இருக்கிறேன். ஆண்டவரே இந்த பாத்திரம் எங்களுடையது, ஆனால் பாத்திரத்தை உருவாக்கினவர் நீர். இந்த பாத்திரம் என்னுடையது, என் சுயத்தை கொடுக்கிறவர் நீர். இந்த பாத்திரத்தை உருவாக்கினவர் நீர். உமக்கு இடிக்கவும் உரிமை இருக்கிறது, உருவாக்கவும் உரிமை இருக்கிறது. கொயவன் கையில் அது கெட்டு போன பண்டமான இருந்தபடியாக மறுபடியும் விசேஷமாக அதை உருவாக்குற தன்மையும் குணங்களும் வல்லமையும் வெற்றி சிறந்தவர் நீர் மாற்றம் தான். இந்த 15 நாள், இந்த 15 நாட்கள் இன்றையோடு என் தேவன் இந்த பாத்திரத்தை வடிவமைத்ததுக்காக நன்றி. இன்றைக்கு தேவ சமூகத்தில் என்னை திருப்திப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு தெரியும் எதை கொடுத்தால் நான் திருப்தி ஆவேன் என்று. உமக்கு நன்றாக தெரியும் நீ எதை கொடுத்தால் நான் திருப்தி ஆகிவிடுவேன் என்று. இந்த காலையில் கர்த்தர் பார்த்து பேசின மகனே மகளே, நீ வரும்போது வெறுமையாக வந்தாய், நீ வெறுமையாக வந்திருக்கிறாய். கடந்த வாரமெல்லாம் உன்னை சுத்திகரித்தேன், உன்னை உருவாக்கினேன், நற்குணத்தை கொடுத்தேன், நறுமண வீசத்தக்கதா காரியங்களை கற்றுக் கொடுத்தேன். இன்றைக்கு உன்னோட பாத்திரத்தை நான் திருப்திப்படுத்துகிறேன். I will fulfill your needs. I will fulfill your needs. புதிய 2 காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். புதிய 2 காரியங்களை புதுப்பிக்க செய்ய போகிறார். நீ அது திருப்தி அடைய போகிறாய். ஐயோ இந்த சிறு பிள்ளை போல எனக்கு கிடைக்கலன்னு அழுகிறாயோ, உன் தகப்பனுக்கு தெரியும் எது நன்மை தீமை என்று. இந்த விசேஷ 15வது நாள் கர்த்தர் உங்களை திருப்தியாக அனுப்புகிறார். லாபா சங்கம்மா காந்தர் ரிபோலா தீரபா லுஹு சிங்கிலி மமா கூத்தரபா லிபிஹித்தினி மாந்தரலபா. எந்த தேவையோடு வந்திருக்கிறாயோ கைகளை கூப்பி தேவ சமூகத்தில் கேள். இன்றைக்கு கைகளை கூப்பி தேவ சமூகத்தில் கேள் மகனே மகளே. பார்க்கிற யாவரையும் கைகளை கேள். நீ எந்த இடத்துல வீட்டில் உட்கார்ந்தாலும் சரி, சாபனத்தில் இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, நீ ஹெட்போன் போட்டுக்கிட்டு கேட்டுக்கொண்டாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்துக்கு ஏற்றபடி என்னோட மன விருப்பத்தை தெரியப்படுத்துவேன். நான் செய்து முடிப்பேன் மகனே, நான் செய்து முடிப்பேன் மகளே. உனக்கு ஒரு புதிய வழிவாசலை காண்பிப்பேன் மகனே. யாரோ கர்த்தர் ஒரு சகோதரனுக்கு பேசுகிறார், 2 சகோதரனுக்கு கர்த்தர் பேசுகிறார். அன்று நீ கேட்டுக்கொண்டு, ஆண்டவரே எனக்கு ஏதாவது வருமானம் கொடுங்க ஆண்டவரே கேட்கிறாயோ மகனே. ஆண்டு சொல்லுகிறார் உன் வருமானத்தை கொடுப்பேன், வருமானத்தை கொடுப்பேன், இருக்கிறத காட்டிலும் கூட்டி கொடுப்பேன். உன் வருமானத்தை கூட்ட போய் அது உன்னை திருப்திப்படுத்தும் என்று நன்றாக தெரியும். இங்க வந்த யாவருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், கேளாததை கொடுக்கிற தேவன் நம் தகப்பன், இல்லாததில் இருக்கிற அழைக்கிற தேவன் தான் நீங்க சொல்லுகிறார் மகனே மகளே. நீ என்னை தேடி வந்து வெறுமையாக அனுப்ப எனக்கு பிரியமில்லாதவில்லை, எனக்கு பிரியப்பட்டபடி இஸ்ரவேலில் பிரியமா இருக்கிறபடி உங்களுடைய எண்ணங்கள் பாத்திரத்தின் மீது வைக்காது, என் மீது வைக்கும் பொழுது
நான் திருப்திப்படுத்துவேன். நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். பேசும் பொழுதே உபவாசத்தில் கலந்து கொண்ட யாவருக்கும் சுகத்தையும் விடுதலையும் சேமத்தையும் மகிமையும் சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருப்திப்படுத்துன்னு சொன்ன வார்த்தையின்படி என் பரலோக தேவன் திருப்திப்படுத்தும்படியாக இயேசு நாமத்தை ஜெபித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இரக்கமுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமமே ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறுவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் கர்த்தரை வருக மட்டும் என்றென்றும் எப்போதும் சதா காலம் இருப்பதாக. ஹல்லேலூயா. May God bless you. 15 நாட்கள் கர்த்தர் நம்முடைய பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னும் 6 நாட்கள் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். நாளைக்கு சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. Amen.